இங்க ஒருத்தர் லஞ்ச் பிரேக்ல தான் வழக்கமா சாப்பிடுற சாப்பாடை விட இன்னைக்கு வேற மாதிரி சாப்பாடு வந்திருக்கு அப்படின்றத பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சாப்பாடை ஒரு சில பேர் வீட்டில இருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றம் பண்ணி பணமும் சம்பாதிப்பாங்க. இதுதான் மும்பைல வாடிக்கையா நடந்துட்டு இருக்க ஒரு தொழிலும் வேற. இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு வீட்டுக்குள்ள ஆபீஸ் முடிஞ்சு ஒரு நபர் போறாரு. அவரை பார்த்ததுமே அவங்க பொண்டாட்டி கேக்குறாங்க, இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. வழக்கமான காலிஃபிளவர் குருமா தானே, நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. ஆனா அவங்க மனைவிக்கு ஒரு ஆச்சரியம், ஏன்னா இன்னைக்கு அவங்க காலிஃபிளவர் குருமாவே செய்யல. ஹீரோ என்ன பண்றாரு, ரெகுலரா சாப்பாடு வாங்குற அந்த கடைக்கு போயிட்டு இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டதுமே அந்த கடைக்காரருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிட்டு. அது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கு தான் சாப்பாடு இடம் மாறிட்டு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதனால இந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்க நீங்க தான் எங்க வீட்டுக்காருக்கு வர வேண்டியதை மாத்தி சாப்பிடுறீங்க, இந்த சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு லெட்டர் அந்த சாப்பாடுல வச்சு அனுப்புறாங்க. ஆனா அதை படிச்சு பார்த்த ஹீரோ அதை பெருசா எடுத்துக்காம கம்னு விட்டுட்டாரு. இதனால கடுப்பான ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, மறுநாள் ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்கறப்ப ரொம்ப காரத்தை போட்டு அனுப்பிட்டாங்க. தான் பதில் அனுப்பானாலதான் இந்த பொண்ணு இப்படி பண்றான்னு சொல்லி நினைச்சிட்டு, மன்னிச்சிருமா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, காரத்தை மட்டும் குறைச்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பதில் போட்டிருக்காரு. இப்படியே லெட்டர் மூலமா இவங்களோட நட்பானது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு.